1. வாரம் 2 முறையாவது முருங்கைக்கீரையை சாப்பிட வேண்டும். இது இரத்த அணுக்களின் அளவை கணிசமாக அதிகரிக்கிறது. 2. ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க பீட்ரூட் மிகுதியாக பரிந்துரைக்கப்படுகின்றது. இரும்புச்சத்து, போலிக் அமிலம், நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் இதில் வளமையாக உள்ளது. இதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலில் உள்ள சிவப்பு இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகின்றது. 3. பேரிச்சம்பழத்தை தேனில் 3 நாட்களுக்கு ஊற வைக்க வேண்டும். பிறகு வேளைக்கு 2 அல்லது 3 வீதம் எடுத்து உட்கொண்டு வந்தால் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். 4. வாரம் 2 முறை சுண்டைக்காய் சாப்பிட்டால் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க பயன்படுகிறது. இரத்த குழாய்களில் படியும் கெட்ட கொழுப்புகளை கரைக்கவும் சுண்டைக்காய் உதவுகிறது. மேலும் உடலில் சேரும் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகின்றது. சுண்டைக்காயை உணவில் சேர்த்து வந்தால் ஆஸ்துமா மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவே வராது. மிகவும் எளிமையாக சுண்டைக்காயை பொரியலாக செய்து சாப்பிட்டாலே போதும். 5. வாரம் 1 முறையாவது சிவப்பு கொண்டைக்கடலை அல்லது பாசிப்பயிறு அவித்து சாப்பிட வேண்டும். இதனால் இரத்த அணுக்களின் அளவு அதிகரிக்க உதவுகின்றது. 6. மாதுளம்பழத்தில் இரும்புச்சத்து, கால்சியம், புரதம், கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் நார்ச்சத்து உள்ளது. இதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவும். 7. இரத்த சோகையை எதிர்த்து போராடவும் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் நாட்டு சர்க்கரை சிகிச்சையான சர்க்கரை பாகுவை பயன்படுத்தலாம். சர்க்கரை பாகுவில் இரும்புச்சத்து, போலேட் மற்றும் பல்வேறு பி வைட்டமின்கள் அடங்கியுள்ளன. இது சிவப்பு இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க உதவும். 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை பாகுடன் 2 டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கொள்ளுங்கள். இதனை 150 மில்லி அளவு தண்ணீருடன் கலந்திடுங்கள். வாரம் 2 முறை இதனை குடித்து வாருங்கள். 8. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நாட்டு மருந்து கடைகளில் கருப்பு உலர்ந்த திராட்சை பழத்தை கேட்டு வாங்குங்கள். மாலை 6 மணிக்கு ஊற வைத்த கருப்பு உலர் திராட்சையை மறுநாள் காலையில் சாப்பிட்டால் அதிவிரைவாக ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். 9. பீர்க்கங்காயை வாரம் 2 முறை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இது ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கவும் உதவுகிறது. மேலும் முதுகுவலி, பித்த கோளாறுகள், முடக்குவாதம் போன்ற பெரிய நோய்களை அருகில் அண்டவிடாது. 10. தினமும் 1 நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் ஹீமோகுளோபின் தேவையான அளவுக்கு விரைவாக அதிகரிக்கும். மேலும் இதயத்துக்கு செல்லும் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு மற்றும் கொழுப்பை நீக்கி இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மாரடைப்பு வராமல் தடுக்கின்றது. வாய்வு கோளாறு, குடல் வாய்வு, மலச்சிக்கல் ஆகிய பிரச்சனைகள் வராமலும் தடுக்கின்றது. நமது உடலுக்கு சுறுசுறுப்பு தன்மையை அளித்து உடலில் சேர்ந்துள்ள கழிவுகளை அகற்றி கல்லீரலில் பாதிப்புகள் ஏற்படாமலும் பாதுகாக்கின்றது. ஆரோக்கியம் என்பது நாம் தினமும் எடுத்துக்கொள்ளும் உணவில் இருக்கிறது என்பதை அனைவரும் உணர வேண்டும். எந்த உணவையும் தவிர்க்காமல் சேர்த்து கொண்டாலே உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைத்துவிடும். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பு. Download Moj.